ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் மார்கழி மாத 20ஆம் தேதி சனிக்கிழமை. ஒவ்வொரு நாளும் வேகமாக போயிட்டே இருக்குது. இந்த வருடம் மார்கழி மாதத்தை நீங்கள் இறை வழிபாட்டிற்காக தவற விட்டவங்க வருகிற நாளை வருகிற மார்கழி மாத நாட்களை தவற விடாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் சக்தி வாய்ந்த நாளாக சொல்லப்படுது. மார்கழி மாதத்தில் சனிக்கிழமை செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் இது. ரொம்ப கொஞ்சம் பழமையான பரிகாரமும் கூட, ஆனால் கொஞ்சம் பவர் அதிகம். அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யுங்க. எப்போதும் போல் மார்கழி மாதம் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு விளக்கேற்றி வைங்க. கொஞ்சம் சிரமம் பார்க்காம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தயிர் சாதம் செஞ்சுக்கோங்க. பெருமாளுக்கும் அனுமனுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு நைவேத்தியம்னு பார்த்தா தயிர் சாதம். இந்த தயிர் சாதத்தில் கொஞ்சம் மாதுளப்பழம் முத்துக்கள் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் தூவி விடுங்க. அதை பெருமாள் படத்திற்கு முன்னாடி வைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் 4 பக்கமும் மஞ்சளை தடவி ஒரு பேனாவால், எந்த பேனாவாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பேனா எடுத்துக்கோங்க. ஸ்ரீராம ஜெயம் 108 முறை எழுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய துன்பம் இருந்தாலும் சரி, நிச்சயமாக அது துன்பம் விலகும். ஏழுமலையானே பெருமாளே அப்படின்ட்டு மனமுருகி பிரார்த்தனை செஞ்சு வேண்டிக்கோங்க. அனுமனையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த பேப்பரை மடித்து பெருமாள் படத்திற்கு முன்னாடி வச்சுடுங்க. இவ்வளோதாங்க. உங்களோட கோரிக்கைகளை நீங்கள் பெருமாள்கிட்ட வைக்கிறீங்க. நிச்சயமாக அடுத்த மார்கழி மாதத்திற்குள்ளே உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். என்ன வேண்டுதலாக வேணாலும் இருக்கலாம். கடவுள்கிட்ட கேட்குறதுக்கு எதுக்கு தயக்கம்? உங்களுக்கு என்ன தேவையோ, குழந்தை பாக்கியம் வேணும், திருமணம் நடக்கணும், இல்லை கடன் தீரணும், பணம் பெருகணும், இப்படி உங்களுக்கு என்ன விருப்பமோ, இல்லை நான் உன்னை பார்க்கணும், திருப்பதி பெருமாளையே நான் உன்னை பார்க்கணும், என் கடன் சுமையெல்லாம் குறையணும், நல்ல வேலை கிடைக்கணும், வருமானம் பெருகணும், இப்படி என்ன கேட்டாலும் நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு திருப்பதி போகணுங்கிற ஆசை இருக்கும். ஆனால் நேரமும் காலமும் கை கொடுக்காது. பெருமாள் நம்மளை திருப்பதிக்கு வர வைக்கணுங்கிற பிரார்த்தனை கூட நம்ம வைக்கலாம். சீக்கிரமாக திருப்பதி பாலாஜியை போய் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சக்தி நமக்கு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் இது. பரிகாரம்னு சொல்கிறத விட அந்த கால வழிபாடுனே சொல்லலாம். மார்கழி மாத சனிக்கிழமையில் செய்யும் பொழுது நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தை அது. ஸ்ரீராம ஜெயம்ங்கிறது சக்தி வாய்ந்த வார்த்தை. இதை யூஸ் பண்ணவங்களுக்கு அதோட மகிமை என்னன்னு தெரியும். அந்த காலத்துலேருந்து ஸ்ரீராம ஜெயம் என்ன பிரச்சனைனாலும் உடனே பண பிரச்சனை என்ன வந்தாலும் சரி, கடன் பிரச்சனையாக உடனே ஸ்ரீராம ஜெயம். உடனே ஒரு நோட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு ஸ்ரீராம ஜெயம் 108 முறை எழுதுறது ஒரு வழக்கமாகவே இன்றைக்கும் இன்றளவும் இருந்துக்கிட்டு இருக்குது. பெருமாளை வணங்குற ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய ஒரு எளிமையான விஷயம் இது. அதனால் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, மறக்காமல் நாளைய தினத்தில் மார்கழி மாதத்தின் சனிக்கிழமையில் இந்த மாதத்தை நம்ம தவற விடக்கூடாது. இன்னும் ஒரு வருஷத்துக்காக நம்ம அடுத்த மார்கழிக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். அதனால் இனி வரக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளையும் நம்ம பயன்படுத்திக்கணும். பெருமாள்கிட்ட உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க. முழு மனதோடு கேளுங்க. கடவுளே, நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், எனக்கு கடன் பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு வேண்டிக்கோங்க. நிச்சயமாக உங்களோட உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை இறைவன் கட்டாயம் கொண்டு சேர்ப்பார். முழு நம்பிக்கையோடு வேண்டுங்க. உங்களுடைய பணமானது வீண் விரயமாகாமல் உங்கள் கைக்கு நல்ல செலவிற்கு பயன்படும். நிச்சயமாக கொஞ்சம் கூட சிரமம் பார்க்காம பிரம்ம முகூர்த்த வேலையில் இந்த தயிர் சாதத்தை செஞ்சு வச்சு படைங்க. கட்டாயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.